வந்த முனிமார்கள் வாட்சி அந்த நல்லுயிரை சந்தன விதியிலே சடலம் தனை நேர்த்தி மாமுனிவர்தானும் மாயோனை வந்து கண்டு சுவாமி நீர் கொண்டு வர தானுரைத்த நற்சடலம் அடியார் எதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே திடீரெனவே நாதன் சொன்ன முனியோடு உரைப்பார் கொண்டு வந்தோம் என்றீரே கோர்மையுள்ள நற்சடலம் பண்டு முறை எல்லாம் பகரு தீர்மமுனியே. வேளாண் என்று சொல்லக்கூடிய தாய் தன் கண்ணிலே கண்ட அந்த கனவை அப்படி மகனிடத்திலும் குடும்பத்திலும் ஊரில் வேண்டிய அன்பர்களுக்கும் எடுத்து சொன்னார். உடனே என்னுடைய மகனை செந்தூருக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் கண்ட சொற்பனந்தான் நலிவு மிக போகாது, தேன் கண்டா போலே இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு புறப்பட்டார். உடனே வேண்டிய அன்பர்களும் நாங்களும் வருகிறோம் என்று புறப்பட்டார்கள். நடைக்கோப்பு கூட்டினார்கள். ஆண்ட கருப்பு கட்டி வேண்டிய விதவிதமான பண்டம் பலகாரங்கள் மற்றும் அரிசி பருப்பு வகைகள் பாத்திரம் பண்டங்கள் கூட சேகரித்துக் கொண்டு நடைக்கோப்பு என்று புறப்பட்டார்கள். தீரமானவரை ஒரு வருடமாக நோய்பட்டு எழுந்திருந்து நடக்க இயலாது துவண்டு கிடக்கின்ற அந்த பிள்ளையை நோகாமல் கொண்டு செல்ல வேண்டுமே என்று துணியிலே ஒரு தொட்டில் வணைந்து அதிலே கிடத்தி தோளிலே கம்பு கொண்டு காவிக்கொண்டு வழி நடந்தார்கள். இருந்த பதியை வெட்டி எழுந்திருந்து கிழக்காக ஒரு காதம் 5 கிராமம், மீண்டும் பண்ணையூர், கூடங்குளம், குளிர்ந்த சுக்குப்பாறு, தோட்டாவளியாறு, சூறாவளிக்காடு இப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் அதி விரைவிலே கடந்து பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் ஒரு தோட்டத்திலே சென்று அமர்ந்து எல்லோரும் பசி ஆறிக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் குடித்து தகையாறி சற்று இளைப்பாறி போகலாம் என்று அந்த தோட்டத்திலே எல்லோரும் வீற்றிருந்தார்கள். அதே தருணத்திலே திருச்செந்தூரிலே சந்தனவாரி ஓரமாக வந்து பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயணமூர்த்தி, ஞானமுனி, கலைமுனி என்ற 2 முனிவர்களை அழைத்து சொல்லுகின்றார். முனிவர்களே, நான் நியமித்த உயிர் பிறவிக்கு ஏற்ற ஜடனம் எந்த தவத்தால் அது என்ன நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் 2 பேரும் சென்று சற்று சீக்கிரமாக அதை எடுத்துக்கொண்டு என் முன்னாலே விட வேண்டும் என்றார். உடனே ஞானமுனியும் கலைமுனியும் இவர்கள் எந்த எந்த வழிக்கு வருகிறார்கள் என்று ஆலோசனை பார்த்து வந்தார்கள். இவர்கள் கூடியிருக்கின்ற இடத்திலே வந்து பார்த்து எம்பெருமான் நிச்சயித்த பிள்ளை எங்கே என்று தேடி பார்த்தார்கள். அது அந்த மரநிழலிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்திலே போய் நின்று கொண்டு 2 பேரும் தங்கள் ஒருவர் தோளிலே ஒருவர் கையை போட்டு சேர்ந்தாலே நின்று கொண்டு ஆளுக்கு ஒரு கையாக நோய்பட்டு கிடக்கின்ற 24 வயது பிராயத்து பிள்ளையினுடைய கரங்களை பற்றி அவரை தூக்கி தங்கள் தோளிலே இருத்தினார்கள். குதிரை வேகத்திலே திருச்செந்தூர் கொண்டு ஓடி வருகின்றார்கள். ஆனால் அங்கு கூடி இருக்கின்றவர்களுக்கு 2 முனிவர்கள் கண்ணுக்கு தோற்றமாகவில்லை. படுத்து கிடந்த பிள்ளை ஏதோ நோயின் கோளாறு காரணமாக இப்படி குதித்து குதித்து ஓடுகிறானே, அவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவரை பிடிப்பதற்காக அந்த கூட்டமே திரண்டு பின்னாலே ஓடி வந்தது. ஆனால் ஞானமுனியும் கலைமுனியும் அதி சீக்கிரமாக அந்த 24 வயது பிராயத்து பிள்ளையை கடற்கரையிலே கொண்டு நிறுத்தினார்கள். எம்பெருமான் அவர்களை பார்த்து சொல்லுவார், முனிவர்களே, கொண்டு வந்தோம் எந்தீரே கூர்மையுள்ள நச்சடலம், பண்டு முறையெல்லாம் பகருங்கள் மாமுனியே அப்படி என்று கேட்டார். அப்போது மாமுனிவராதி அருளாலே ராமென்று போரே நல்ல ஜடலம் இது நாடும் காலம் அதில் வல்லமர்வான் வாழும்
பேரு சம்புரணந்தான் பெரிய தீரவான்கான் ஆரவாரையவர்க்கு ஆதி திருவையுள்ளார் அப்படியே தெய்வ லோகம் அதிலே இருக்க அப்படியே இவர்க்கு யமலோகம் ஆனதிலே இருக்கின்ற வண்ணதிலே இசைந்தவர தேவதையன ஒரு குழலீதன் மேல் உள்ளாதையாய் வரும் அவளும் இவர் வேறே ஆசையாய்தான் இருந்து இவரோ இவரும் இருந்து மிக வகையிலே தேவரிக்கும் தெய்வ லோகம் ஏழில் உள்ளவர்க்கும் யாவருக்கும் ஒரு விரவி ஆகுகின்ற நாளிதுவா இவளையும் வருதி என்ன உன் செய்தி என்றார் அவளுடைய ஆசையினால் அல்லவென்று தான் மறுத்து இவளையும் என்னோடு இயல்பாய் பீரவி செய்தார் புகழையணி மாயவரே குணம் எனக்கு ஆகும் என்றார் அப்போது நாதன் அந்த தேவன் தனக்கு எப்பமுள்ள புத்தி சக்தி மிக பார்த்தன்னரே அப்போ இவர் கேளாது அதுதான் அதுதான் என்றான் மாயனுக்கு கோபம் மனதில் மிகமாகி ஆயன போய்வர்க்கு அதிக பலன் உரைத்தான் நல்லது நீ கேட்ட நியாயமின்ற சம்மதாய் இல்லவனை தான் நினைந்து மாது மீதானும் எங்கள் இருவருக்கு இன்னும் வீரவியிலே கையும் புருஷன மறவாமல் அவதற்கு மறந்தாரும் என்று மனதில் நிறைவேற்றி பழந்தாண்டி கண்டு பலன் பெருங்கோ என்று சொல்லி அவதி நிற்க விட்டீர்கள் சங்கரரே நீர் கேளும் சிவ சிவா என்று தவம் செய்தவர்கள் கையிலே அவம் பார்க்க ஈசுரரும் சன்னாசி நிதனுமா அவடம் எழுந்தருளி அங்கே கும்பளையிலே தெய்வந்திரனோ திருமுடி ஜோடி போது மாமுனிவர் ஆதி அருளாலே செப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஞானமுனியும் கலைமுனியும் அந்த பிள்ளையை பற்றிய விவரத்தை சொல்லுகிறார்கள். நல்ல ஜடலம் இது நாடும் காலமது வெள்ளமர்கோன் வாழும் வெற்றி செய்வல்லோக உயிர் பேரு சம்பூரணங்கான் பெரிய தீரவான்கான் ஆரோ வாரிவர்க்கு ஆதி கீருவையுள்ளோன். எம்பெருமானே, இது நல்ல ஜடலம், பரலோகத்து வாசியாகிய சம்பூர்ணன் என்று சொல்லக்கூடியவனுடைய ஆன்மா. அவன் எப்படிப்பட்டவன்? பெரிய திறவான், ஆறும் அவருக்கு நிகர் கிடையாது.
அப்படி பரலோக சீமையிலே வாழ்ந்திருந்த போது யமலோகத்து பெண்களிலே இவருக்கு ஒரு ஆசை. அப்படி இருக்கின்ற வேளையில் 7 லோகத்தவர்களுக்கும் பூலோகத்திலே ஒரு மனுப்பிறவி வாய்ந்த வேளையிலே எனக்கு அந்த பெண்ணை தாரம்பராக்கி பிரவி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நான் பிறக்க மாட்டேன் என்று வாதிட்டார். ஆனால் அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. கணவன் மனைவி என்று வாழுகிற நிலையிலே எந்த ஒரு பொருத்தமும் இல்லை. எனவே அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு 2 பேரையும் தவத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் தவத்திலும் திருமுடி பேரிலே ஆசைப்பட்டு இந்த சம்பூர்ணன் நின்ற தவத்தை இழந்து விட்டார். எனவே அந்த குற்றத்திற்காக பூலோகத்திலே போய் பிறந்து சில நாள் தொல்லைகளை எல்லாம் அனுபவித்து நீ வாழ்ந்திருக்கிற காலத்திலே நான் உன்னை எடுத்து என்னுடைய மகவாக ஈன்று என்னுடைய வரிசைகளை எல்லாம் உனக்கு தந்து பொன்னரசு தந்து புவியால வைத்தேன் என்று சொல்லி பரலோகத்து வாசியாகிய சம்பூர்ணனுடைய தெய்வீக ஜடலத்தை அழித்துவிட்டு தங்களுடைய உபாயமாய கூடாகிய அவரான ஜடலத்துக்கு அந்த உயிரை தேற்றி உயிர் கொடுத்து அதை இந்த பூலோகத்திலே பிறவி செய்தீர்கள். பிறவி செய்கிற போதுதான் நீ பூலோகத்திலே சில நாள் வாழ்ந்திருக்கிற போது நான் உன்னை என்னுடைய இளவரசனாக இந்தெடுத்து ஆளும் அரசு தருவேன் என்று சொல்லி பிறவி செய்தீர்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஆன்மாவும் அப்படிப்பட்ட திருச்சடலமும் என்றார்கள். உடனே எம்பெருமான் அந்த முனிவர்களை பார்த்து சொல்லுவார், முனிவர்களே, இந்த ஜடலத்தை கொண்டு போய் திருச்செந்தூர் பதியிலே ஆங்காங்கு கொண்டு அந்த இடங்களை எல்லாம் காட்டி தெருவிலே உருட்டி குளிப்பாட்டி வாருங்கள் என்று சொன்னார். மேலுள்ள ஜடலம் தன்னை மிகு முனிவாழே நீங்கள் நாடுள்ள கருக்கள் தோறும் நடத்திய தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பலவினை தீர காட்டி மாடுள்ளம்பூர நாட்டி வாருங்கோச்சினமே என்றார். இப்படி இவரை எல்லாம் கொண்டு அந்த இடங்களிலே அவருக்கு காட்சிகளை எல்லாம் காணும்படியாக காட்சி கொடுத்து அந்த தெருவிலே உருட்டி எடுத்து பலவினை போக்குகின்ற புண்ணிய பதத்திலே குளிப்பாட்டி மீண்டும் இந்த உலக மாயை மனதுள்ளே புகுந்து விடாதவாறு நாராயணனுடைய நினைவை அந்த உள்ளத்திலே நிலைநிறுத்தி கடற்கரை இதழிலே கொண்டு வருகின்றார்கள். இங்கே கடலுக்குள்ளாக நாராயணமூர்த்தியும் ஈசர் முதலான தேவசங்கமும் செல்லுகின்றது. செப்படி வித்தை நாதன் செகலினுள் நகமே சென்றார். அவன் பார்க்க ஈசுரரும் சன்னாசினிதனும் அவடம் எழுந்தருளி அங்கேவும் வேளையிலே தெய்வேந்திரனும் திருமுடியும் சூடி மையேந்திரனுடைய மலர்பாதம் காணவென்றே அவனும் மிக வந்தான் அரண்மெதிரையாவே காவத்து கிளறே தான் வரதன்றாமல் தேவன் மதிமயங்கி திருமுடி வெளிச்சை கொண்டு ஆவையுடன் உரைத்தேன் பைகடிந்து தேவனுமே அதை அறிந்து ஈசன் அன்றும் உடன் உரைத்தான். இதை அறிந்து ஈசரே என்ற தேவனோடு உரைத்தேன் வாய்த்தவங்குளறி வாய்க்காமல் நின்றதினான் என் மகமித
தொல்லை எல்லாம் தீர்த்து சூழின் கருத்து வளரும் பருவம் அதில் வந்து உன்னை நான் எடுத்து இளவரசா உன்னை ஈன்றெடுத்து நான் வளர்த்து ஆளும் அரசு அழகாக உந்தனக்கு நாளும் மிக தருவேனும் நம்மானை உறுதி சொல்லி தேவனையும் உச்ச சாந்தோர் குலத்தில் ஒருதி உள்ள தருவன் எதிரில் பிறவி செய்தி மாதை பிறவி செய்தி மக்கள் சாந்தோர் குலத்தில் சூதயமகுலத்தில் தொகையறை தொட வைத்து அப்படியே முன்னம் ஐயாவே இவ்வகைக்கு எப்படியே பிறந்த இச்சடனோ என்றுரைத்தார் எந்த விவரம் அல்ல இயல்முனியோர்கள் சொல்ல நன்றிந்த விவரம் என்றே நாரண தயவு கூர்ந்து இந்த கடலும் தன்னை திருச்செந்தூர் பதியில் எங்கும் கொண்டந்த உங்காட்டி கொழி பாட்டி வாரும் என்றார் மேலுள்ள கடலும் தன்னை மிகுமுனி மாற நீங்கள் நாளுள்ளதற்கள் தோறும் நடத்திய தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பலவீரை தீர காட்டி மாலுள்ளம் புகுர நாட்டி வாருங்கோசினமே என்றார் அப்படி முனிமாரகி அங்கங்கே கொண்டு காட்டி முப்படி தோதம் போக முனைவதம் அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் வரும் முன்னையாக எப்படி வித்தையாதம் ஜகலின் உள்ளகமே சென்றார் வானவ தேவர் போட்ட மறைமுனிமார்கள் பாட தானவர் ரிஷிகளோடு தமிழ் மறைவாணர் போட்ட ஞானமாமீனைதம்பூர் நான் திசை அதிரவோசை ஓலமோ என்று தேவரே ஓலமிட்டாடினாரே மத்தள சொலிகள் வீணை மடமடந்தேத்தவானோர் சித்திரை தித்தியன தேவியர் பாடியாட சத்தியாய் சங்கம் எல்லாம் சதுர்மறை கூறினுக்க முற்றி சேர்மாயந்தானும் மோகினர் கடலினுள்ளே முப்படி தோஷம் போக முனைவதம் அதிலே மூழ்கி இப்படி நீங்கள் இவரை இந்த கடற்கரையிலே கொண்டு நிறுத்துங்கள் என்று ஞானமுனி கலைமுனி ஆகிய 2 பேருக்கும் சொல்லிவிட்டு
நாராயணமூர்த்தியும் மற்றும் தேவசங்கமும் கடலுக்குள்ளாகவே சென்றார்கள். அங்கே வானவ தேவர் போற்றி வர, மறைமுனிமார்கள் பாடி வர, தமிழ்மறை ஓதி வர, ஓம் நமோ என்று தேவர்கள் ஓலமிட்டு ஆடி வர, அநேக வாத்தியங்களும் இசைந்து அந்த தேவசங்கம் மகிழ்ச்சியாக கடலுக்குள் வழி நடக்கிறது. அங்கேதான் அன்னை மகாலட்சுமி மகர சிலையாக ஓதும் மணி அலைக்குள்ளாக வளர்ந்து வருகின்றார். அவள் நம்பெரிலே கருத்துடையவளாக இருக்கிறாளா என்று சோதிப்பதற்காக வேண்டி எம்பெருமான் அவளுடைய கண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் அக்கினி ஒன்றே தெரிகின்ற அளவிற்கு அந்த கடலுக்குள்ளாக பிரவேசித்தார். கடலில் உள்ளகமே பூந்து கணபதி மேடை கண்டு மடவி பொன் மகரம் தன்னை வாகுடன் பூசி தேய்த்து நிடபதி மாயந்தாடும் நிறைந்த பொன் நிறம் போல் வன்னி வடகனல் போல வீசி வந்தனர் மகரம் முன்னே. அழகாக காட்சி கொடுத்தார் பகவான். அவள் கருதி இருக்கிறாளா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட அனல்! வடவாமுகத்து அக்கினி, அதாவது அவரை சுற்றி 12 பாதங்களுக்கு உள்ளாக உள்ள களி அன்றே எரிந்து சாம்பலாகும், அப்படி சீத கனலாக காட்சி கொடுத்தார். அப்படி மகர சிலையால் முன்னாலே வந்தவுடன் அந்த அம்மை என்ன செய்கின்றாள்? வந்தனர் மகரம் முன்னே மாதுவன் மகரம் கண்டு செந்தலை எரியோ என்று சொல்லிட பதறி நொந்து மாணவானோ எரிவட வாசமேவோ கந்தனும் மாயமாமோ எந்தவள் கலங்கினாளே. கலங்கிய மகரந்தானும் கருத்தறிந்தேதோ சொல்லும் இலங்கியே அறிவோம் என்ற என் மன்னதாமோ யாரோ கலங்கிய அதிர பூமி கதிரன கதிருபாய துளங்கிய சுடரை பார்த்து சொல்லுவாள் மகரம் தானே. மகர சிலையால் வந்தவுடனே அந்த அம்மையானவள் இது என்ன அக்கினியா அப்படி என்று சொல்வதற்கு பயப்பட்டார். அவள் என்ன எண்ணுகின்றா? எந்த நின் மானவானோ நம்முடைய சுவாமியாகத்தான் இருக்குமோ, அல்லது எரிவட வாசமேர்வோ ஊழி காலத்து தீதானோ, இல்லை ஒருவேளை இந்த சந்தனுடைய மாயமாக இருக்குமோ, இப்படியெல்லாம் அவள் மனதிலே நினைந்தாள். இருந்தாலும் நம்முடைய மன்னரும் இப்படித்தான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்ற அந்த கருத்தை அவள் மனதிலே கொண்டிருந்த காரணத்தினால் அவள் பயந்தாலும் கலங்கிய மகரம்தானும் கருத்து அறிந்து ஏதோ சொல்லும் இலங்கிய வருவோம் என்ற என் மன்னர் தானோ அல்லது வேறு யாரோ, என் மன்னராக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியே அழகக்கூடிய அளவிற்கு கதிரை பாய்ச்சுகின்ற அக்கினியே உன்னுடைய காந்தரை நீ மாற்று, அக்கினியே உன்னுடைய கதிர்களை நீ குறைத்து விடு என்று அம்மை மகாலட்சுமி அந்த அனலுக்கு அபயமிடுகின்றாள். சுடரே சுடரே துலங்கும் ஆதி சுடரே கடலே கடலே கடலுள் கனலாரே அக்கினி கவயம் அனலே
முக்கியமாய் காந்தல் முனைய ஊனகபயம் கபயம் திரிபூரமே அபயம் நீ சுண்டதலங்கள் எனக்கு உரைக்க கூடாது சங்கரனோடுள்ளிருந்து ஆண்டாவனம் மறித்தாய் கடியவில்லை கையிலிருந்து ஆண்ட இலங்கை அளித்தாய் அனுமன் கையில இருந்து புறத்தை சுட்டறிந்தாய் முதன்மை கையில இருந்து ஒப்புரவாய் நியறித்த உவமை சொல்ல கூடாது ஆனலே உலகவயம் ஆதி உலகவயம் கணலே அருமையா காந்தல் தன்னை மது ஐயா மன்னரை நரணர்காய் மாது வீரங்கினியே என் இயல்பை எல்லாம் என் மன்னரிங்கு வந்தார் சொல்லி உனக்கு சொர்க்கம் வேண்டி நான் தருவேன் வெள்ளிக்கும் வல்லவனே விலகிய மறு ஐயா என்னையில் மன்னவரா இந்த கடலதிலே பொன்னனைய நல்மகரம் ஆகவே போகவிட்டார் வருவோம் என்ற நாளு வந்ததுதான் நகிரியே தருவேன் உனக்கு வரம் காட்டீர்கள் வந்தவுடன் அமர்ந்து நீ போனால் அதிக பலம் உண்டாகும் சுமந்த வற்பதத்தில் சுகம் பற்றி நீ வாழ்வாய் என்றே மகரம் அது என் எரியை மிக கண்டுளறி நெருங்கி மயங்குவதை நடிய திரு மலர்ந்து ஆனலை மிக உள்ளடங்கி ஆதி ஊரு காட்டி மனைவியை நீ வவனவே மாயருகளைத்தான் உடனே பொன்மாறு உள்ளம் மிக நாணி சுடரே சுடரே துலங்கும் அதிசுடரே கடலுக்குள்ளாக வந்து இப்படி கதிர்களை வீசி என்னை பயமுறுத்த வேண்டாம். என்னை பயமுறுத்தி உனக்கு என்ன என்ன லாபம் தேடலாம் என்று நீ எண்ணுகிறாயோ அதை என்னிடத்திலே சொல். நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன். அது அல்லாமலும் உன்னுடைய பெருமைகளை வீரத்தை என்னால் எடுத்துரைக்க இயலாது. ஒரு சமயம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வெளிப்பட்டு காமதேவனையே நீ சுட்டரித்தாய். அதே நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்டு முப்புறத்தை சுட்டரித்தாய். அனுமன் கையிலே இருந்து ஒரு சமயம் இலங்கையை அழித்தாய். அர்ஜுனனுடைய காண்டீவத்திலே இருந்து புறப்பட்டு சென்று ஒரு சமயம் பாண்டவ வனத்தையே நீ விழுங்கினான். அப்படிப்பட்ட வீரன் நீ. அதனால என்ன வந்து இப்படி நீ பயமுறுத்தாத. உனக்கு என்ன வேணுமோ நான் தருகிறேன். அல்லாமலும் என்னை இந்த கடலுக்குள்ளாக இப்படி அதாவது பொன்னனைய நல்மகரமாக பிறவி செய்து அனுப்பியது என்னுடைய மன்னர் தான். அவர் குறிப்பிட்ட நாளையிலே இங்கு வருவோம் அப்படியும் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அவர் வருவதற்கு கூட இது நேரம்தான். அப்படியே அவர் வந்துவிட்டார். ஆனால் அவரிடத்திலே சொல்லி உனக்கு நான் சொர்க்கம் வேணுமானாலும் வாங்கி தருகிறேன். அத்தினியே உன்னுடைய காந்தலை மாற்று என்று அம்மை கலங்கி நின்று சொன்னாள். இதை கொஞ்ச நேரம் அப்படி அனல் உருவிலே நின்று கொண்டிருந்த எம்பெருமான் இன்னும் அவளை சோதிக்க கூடாது என்று